நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆயிடும். நான் என்னதான் வேலைக்கு போகிறேன் வரேன், ஒரு நிம்மதி இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஒரு மரியாதை இல்லைன்னா என்ன பண்ணுறது வீட்டில்? அவ்வளோதானே கேட்குறேன், நான் பேசிக் தானே கேட்குறேன். இதில் என்ன ஆம்பளை பொண்ணு எனக்கு புரியல. சீக்கிரம் கொடுத்துங்க, வாங்கிக்கிறேன் நான். அப்படிதான் என்ன இத்தனை நாள் வேலைக்கு போயிடுறேன் நான். ஏன் இப்போ நான் வெளியே போயிட்டு யாரு கூடயோ போனது தான் உங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டலில் அங்கே இங்கே தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இல்லை யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்லலை. 4 வருஷம் இன்னையோட 4 வருஷமா எனக்கும் சம்மந்தம். இப்போ நடந்தது தான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதை தான் அப்படியே ஜோடிச்சு இப்படி பண்ணி கிளாசிக் வச்சுருப்பாங்க நிறையா. ஏஐயில் கிரியேட் பண்ணி எவிடன்ஸ் எனக்கு தெரியாது, அது ரியல் எவிடன்ஸே எடுத்து பாருங்க. எனக்காக பேசுகிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் தப்பு. ஒருத்தரோட வாழ்க்கையில் விளையாடக்கூடாது, ஒருத்தரோட இமேஜில் விளையாடக்கூடாது. என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இருந்து பாருங்க 2 நாள் முடியுமா? இல்லை, இப்போ இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் ஏன் பேசுறீங்க? சைபர் புல்லிங் ட்ரிக்ஸ். உங்களால் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுவேன், உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன் நான். பிளடி குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் ட்ரிக்ஸ். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது பண்ணி தாங்க ஆகணும், வேறு வழி இல்லை எனக்கு. யார் தான் சொல்லுவா அப்புறம் என் கதையை? அம்மா அப்பாவும் சொல்ல மாட்டாங்க, அண்ணன் ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் கேட்கல. நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கு எனக்கு. டே 1ல இருந்து அவங்களுக்கு கை அறுத்துக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்க வேணா ஃபோட்டோஸை. இன்னைக்கு என்னையும் பண்ண வச்சிட்டாங்க. அதுதான் நடக்கும். ஒரு டெத் விஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்காந்துருந்தேன். வெளியே வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான் ஒரு மனுஷனா காற்று வாங்குறது கூட நான் என்னால் என்ஜாய் பண்ண முடியுது. ஒரு மனுஷன் என் கூட எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு அதுக்குள்ள 2 வருஷம் கல்யாணம் வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டு வந்துட்டு